பிலிப்பியர் புஸ்தகம் 1:4. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. என்னடா செவமணி சும்மா செவமணி சொல்றாங்க, அப்படி இருக்க கூடாதா? நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா? சந்தோஷத்தோட ராசிப்பா. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. எப்பொழுதும் என்ன செய்யறாரா? சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாரா? நம்மளும் அப்படித்தான் பண்ணணும். ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தோட நான் விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னும் செவம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா? எவ்வளோ நேரம் ஆச்சு, டயர்டாக இருக்குது, படுத்துக்கலான்னு பார்த்தா செவம் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கணும். எப்பொழுதும் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணணுமா? எப்படி பண்ணணுமா? கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா? ஜெபத்தில் விழித்திருக்கணும். ஜெபம் பண்ண போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் நான் தப்பு வைத்து அது மாத்திரம் தப்பு வைக்கிற தேவன் மாத்திரல என்ன செய்யறாரா? மனுஷகுமாரனாக இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன படணும்? என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணணும். ஐயோ ஜெபம் பண்ணணுமே, வேற ஆச்சு, இப்போ ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா அப்படின்னு நினைக்காங்க. எல்லார் குடும்பத்திலையும் ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. யாருமே குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்குற எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு படுக்கும்போதும் காலையில் எழுந்திரிச்சும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி அப்புறம் நீங்கள் நேரம் கிடைக்கிறப்பலாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செபிக்க வைங்க. சிறு பிள்ளைங்க தானே, செவி கேட்டால் என்ன பரவாயில்லைன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செபிக்க வைங்க.